புதுயுகம் தொலைக்காட்சியும் காரைக்குடி நியூஸ் இணைந்து வழங்குகின்ற சவாலே. ஒரு கவிதை எழுதான், குழந்தை கேட்டது என்று பொம்மை வாங்கி கொடுத்தேன், 3 நாளாயிற்று பொம்மைக்கு ஒன்றுமாகவில்லை, குழந்தைக்கு ஏதோ ஆகிவிட்டது. பார்த்தீங்களா? பொம்மையை என்ன செய்யணும்? பொம்பளை பிள்ளையார் தான் என்ன செய்யும்? வாங்கினோடனே பொட்டு வச்சு சடை பின்னி பூ வச்சு அப்படி ஷோகேஸில் வச்சிரும். இது பொம்பளை பிள்ளை. பையன் கழுத்தை திருகி நெஞ்சை பிளந்து பேட்டரி எடுத்து செக் பண்ணி திருப்பி சரி பண்ணி திருப்பி ஓட வச்சிருவான். என்னமா செஞ்சா தாங்க பிள்ளை. இந்த நம்ம பாட்டுக்கு புழுதியில் ஓடி அலைஞ்சிருக்கு எல்லாம் வருவோம். இப்போ மண்ணுக்கு போகாத, அங்கிட்டு போகாத, இங்கே அப்புறம் எங்கே போவேன்? வீடியோ கேம்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கான். இப்படி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் எல்லாருடைய தேவையும் நம்ம நிறைவேற்றணும்னா பணம் தேவையாக இருக்குது. மனைவி பிறந்த நாளை தெரிஞ்சு வச்சு பரிசு கொடுக்கக்கூடியவங்க உண்டு. அவங்களே ஞாபகப்படுத்தினாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து மனைவி கொடுக்கணும். பெரிய பொருள்னு இல்லைங்க, அன்பு தானே அந்த இடத்துல. அதுக்கு பதிலாக கடுப்பேற்றக்கூடாது. பிறந்தநாள்னு ஒன்றே விபூதி எடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, இது போன வருஷமே சொல்லிட்டீங்க, போதும். ஏதாவது புது பாட்டு பாடுங்கன்னு. ஒரு பாட்டு தான் தெரியும், அதைத்தான் எப்பவும் பாடுவேன். அவள் சொல்லுவா, புது பாட்டு தெரியாதா, நிப்பாட்டு அப்படின்பா. பணம் மனிதனுடைய மனதை பொறுத்தளவில் விரிவடைந்து கொண்டே போதுங்க. தேவை இருக்கத்தான் செய்யுது. தத்துவம் பேசிக்கிட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது, பணம் வேணும். சரி, படிப்பு, அதை நம்ம மறுக்கவே முடியாது. தங்க காசாக இருந்தாலும் வெள்ளி காசாக இருந்தாலும் இதுக்கு டிசைன் பண்ணுற வரைக்கும் நம்மால் தானே. ஆனால் கள்ள நோட்டு அடிக்கிறவங்க அதை காட்டில் அருமையாக அடிக்கிறாங்க. எது ஒரிஜினல்னு அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அடிச்சு போடுறான். அதனால தான் பாரதி என்ன சொன்னார் தெரியுமா? டேய், படித்தவன் தாண்டா தப்பு பண்ணக்கூடாது. படித்தவன் தப்பு பண்ணால் போவான் ஐயோன்னு போவான். மற்ற உயிரினங்கள்லேருந்து வேறுபடுத்துறதே நமக்கு கல்வி தானங்க. 250 கோடி வாங்குகிற சுந்தர் பிச்சையாக இருந்தாலும் சரி, பில்கேட்ஸ் இருந்த இடத்துல இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆந்திராவை சேர்ந்த சத்யநாதல்லாவாக இருந்தாலும் சரி, கூகுளவே வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பையன் பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அவனுடைய குழுவோடு சேர்ந்து அரவிந்த் சீனிவாசன் என்ற தமிழன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த படிப்பை, அதனுடைய அருமையை தெரிந்து கொண்டு அதனுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ளணும். யாராக இருந்தாலும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் நன்றாக வாழ வேண்டும். இன்றைய சூழலில் எது நம்மை உயர்த்தும்? பணம், படிப்பு, பண்பு. சவாலே. போறீங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், கையில் பெரிய ஃபார்ம் ஒன்று கொடுத்துருவாங்க. 3 பக்கம் 4 பக்கம் இருக்கும், ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும், எல்லாம் ஓகே. அங்கே நீங்கள் போயிட்டு, நான் பண்புள்ளவன், நான் பணக்காரன், என்கிட்ட ஃபார்ம் எல்லாம் கேட்காதீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, இல்லை பணம் வித்ட்ரா பண்ணணும், சலான்லாம் நான் ஃபில் பண்ண மாட்டேங்க, சலான்லாம் ஃபில் பண்ண மாட்டேன், நான் பண்புள்ளவன், நான் நிறைய பணம் வச்சுருக்கேன், வித்ட்ரா பண்ணிக்கணும் அமௌண்ட்னா நடக்குமா? நடக்கவே நடக்காது. அங்கே படிப்புன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும். இப்போ சலான்லாம் ஃபில் பண்ண வேண்டாம் ஐயா, ஜிபே ஃபோன்பே வந்துருச்சு ஐயா. ஐயா, அதுக்கும் அம்மா படிப்பு தேவைதானுங்களே. ஏம்மா ஜிபே பண்ணுறது அவ்வளோ ஈஸியா? இங்கே வருங்க, அவன் செல்லு வாங்கிட்டு ஃபோன் பண்ண தெரியாமல் உட்காந்துருக்காங்க. இந்த சில பேர் கடியாரங்க வாங்கிட்டு மணி என்னன்னு பார்த்து சொல்லுங்க பையன்ல, அந்த கதையா? அப்போ அடிப்படை முதல் ஆளுமை வரை படிப்பு ஒன்றே நம்மை உயர்த்தும்னு நான் சொல்கிறேன். ஐயா, வள்ளல் அழகப்பர் ஐயாவை பற்றி அழகழகா எல்லாரும் சொன்னாங்க. பணம் இருந்ததுனால தானே கொடுத்தாங்க, மனம் இருந்ததுனால தானே அதையும் கொடுத்தாங்க, எல்லாமே சரிங்க ஐயா. அழகப்பர் ஐயா அவ்வளவு பட்டங்கள் பெற்றவர். அந்த அத்துணை பட்டத்தின் வாயிலாக பணம் சம்பாதித்தவர், பண்பினை சம்பாதித்தவர். அதனால் அந்த பணம் மற்றவர்களுக்கு உதவியது. அதை மறந்துடுறீங்க எல்லாரும். அவர் முதல்ல நல்ல படிப்பாளி, அப்புறம் தான் அவருடைய பணம் சொல்லப்படுறதே தவிர அவருடைய படிப்பு ரொம்ப முக்கியம். ஐயா, அந்த ஸ்வர்ணவள்ளி அழகா கேட்டாங்க, குழந்தைய கூட்டிட்டு போய் கடையில போய் அதிரசம் கொடுனா கொடுப்பாங்களா பண்பாளன்? அச்சு முறுக்கு என்னென்னவோ கேட்டாங்க.
எது சரி எது தவறு கேட்கலாமா? கடைக்காரர்கிட்ட போய் காசு இல்லாம கொடுன்னு கேட்கலாமா? தப்பில்லையா? அது தப்பில்ல, தப்பு. தப்புன்னு சொல்லி கொடுக்கறது எது? படிப்பு. எது சரி எது தவறுன்னு சொல்லி கொடுக்கறது படிப்பு. ஐயா, பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். அதுக்காக நான் சம்பாதிக்கிறத சொல்லி கொடுக்கல. பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். கொள்ளையடிக்கலாம், களவு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது சரியா? தப்பு. படிப்பின் மூலமாக பெறப்படுகிற பணமும் பண்பும் மட்டுமே ஒருவனை வாழ்நாள் முழுவதும் உயர்த்தும்னு நான் சொல்றேன். இன்றைய சூழல்ல எது நம்மை உயர்த்தும்? பண்பு தாங்க உயர்த்தும். எனக்கு முன்னாடி பேசின டாக்டர் சொன்னாங்க, பணம் 10 செய்யுங்க 11 செய்யும் சொன்னாங்க. அது எல்லாம் உண்மைதான் டாக்டர். பணம் 10 செய்யும், அது நம்மளை வச்சும் செய்யுங்க. பின்னாடி சகோதரி பேசினாங்க, படிப்பு படிப்புன்னு ஒரே கதறி தள்ளிட்டாங்க. ஆனா நடைமுறைப்படி சொல்றேன், இன்றைய சூழல்ல நம்மை உயர்த்துவது பண்பு தானுங்க. இப்போ வரலாறு திரும்பி பார்ப்போம், நம்ம தலைவர்கள் எல்லாம் பார்ப்போம். அன்னை தெரசா இருக்காங்க, அவங்களோட பண்பு தானுங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. எத்தனை பேருக்காக, அனாதைகளுக்காக, நோயாளிகளுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனை உண்மையாக உயர்த்துவது எது? பண்பு தானுங்க உயர்த்துது. நம்ம குடியரசு தலைவரை எடுத்துக்குவோம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை எடுத்துக்குவோம். ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தானே வாழ்ந்தாரு. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனை உண்மையாக உயர்த்துவது அவரோட பண்பு தானுங்க. வண்ணத்து பூச்சியை பார்த்து வண்டுக்கு ஆசை, நாரையின் மூக்கை பார்த்து நண்டுக்கு ஆசை, குயில் பாடுறத பார்த்து காக்காவுக்கு ஆசை, மயில் ஆடுறத பார்த்து வான்கோழிக்கு ஆசை. இப்படிலாம் மேக்கப் போடுறதுக்கு பேசாம பையனாவே பிறந்திருக்கலாம். பொண்ணுங்களுக்கு ஆசை, மேக்கப் போடாமலே அழகா இருக்க பொண்ணு தான் வேணும்னு பையங்களுக்கு ஆசை. இல்லாதவனுக்கு இருக்கிறத பார்த்து ஆசை, இருக்கிறவனுக்கு இல்லாதது மேலெல்லாம் ஆசை. சொல்ல போனா எல்லா உயிருக்கும் வரம் கிடைக்கணும் தான் ஆசை. ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் பணம் கிடைக்கணும்னு ஆசை. ஏன்னா இன்றைய சூழல்ல பணம் தான் நம்மளை உயர்த்துது. செல்வத்து பயனே ஈதல்னு நக்கீரர் என்ன சும்மாவா சொன்னாங்க? ஐயா, எல்லாமே பணம் சொல்லலை, ஆனா பணம் தான் எல்லாமே. இப்போ சுந்தர் பிச்சை ஐயாவே எடுத்துப்போம். இங்கே இருக்க முக்கால்வாசி பேருக்கு சுந்தர் பிச்சை ஐயாவை தெரியும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சுந்தர் பிச்சை ஐயா யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட போய், டேய் உனக்கு சுந்தர் பிச்சை ஐயாவை தெரியுமாடா அப்படின்னு கேட்டா, தெரியாதுடா அப்படின்னு சொல்லுவான். கூகுளோட சிஇஓடா, அப்படியா, சரி சரி அப்படின்னா. வருஷத்துக்கு 650 கோடி சம்பளம் வாங்குறாருண்டா அப்படின்னு சொன்னாதான், அப்படியா, யாரா அது அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த இடத்துலையும் பணம் தான் உயர்ந்து நிற்கிது. எலான் மஸ்க் எல்லாருக்கும் தெரியும், அவங்க வந்து படிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தவங்கள்ட்ட போய் நான் படிப்பால் உயர்ந்திருக்கேன், என்னை உயர்ந்தவன்னு சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டாங்க. இப்போ உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரங்கன்ற லிஸ்ட்டில் முதல் ஆளில் இருக்கிறதுனால தான் அவங்க உயர்ந்தவங்கன்னு சொல்கிறோம். வறுமைன்ற ஒன்று வரும்போது தான் எல்லா மனிதர்கள்ட்ட இருக்க கெட்ட குணங்களும் வெளியே வரும். வறுமை தான் சகல குற்றங்களின் தாய்னு சொல்கிறாங்க. தத்துவஞானி சொல்லியிருக்காங்க, பணத்தின் உண்மையான மதிப்பு பிறரிடம் கடன் கேட்கும் போது தான் தெரியும். பணம் 10 செய்யும் 10 செய்யும் எல்லாரும் சொன்னாங்க. அந்த 10 என்னென்னு யாருக்காச்சும் தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. காம, குரோத, லோப, மோக, மத, மத்ர, டம்ப, தர்ப்ப, ஈஸ்வரை, அசூயை. இதெல்லாம் நல்ல பழக்கம் நினைக்கிறீங்களா? ஒவ்வொன்றும் தீய பழக்கங்கள். ஆனால் அதை நான் என்னடா பணத்தை பற்றி பேசுகிறப்பலே அப்படி சொல்லுது நீங்கள் நினைக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, என் அம்மா வந்து கால் நடக்க முடியாதவங்க, மூட்டு விலகிருச்சு, இருந்தாலும் என் பிள்ளைகளை நான் உயர்த்தணும், எனக்கு பணம் வேணும்னு சொல்லி அந்த காலோட நடந்து மாடு மேய்க்கிறாங்க. என் அப்பா கால் நிறவு கடையில் 2 கால் வீங்கிருச்சு, இருந்தாலும் என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கணுமே, பணம் வேணுமே அப்படின்ட்டு கடையில் பொழுதோடு நிற்கிறாங்க. அந்த உங்களுக்கு பிறந்த நான் என்னைக்குமே அந்த தீய வழியில் போயிட மாட்டேன். எனவே பணம் தான் நம்மளை உயர்த்தும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அருவா அருவா அருவா. கண்ணை கவரும் ஸ்ரீ பாண்டியன் புன்னகைக்கும் பொன்னகைக்கும் என்றும் ஸ்ரீ பாண்டியன் ஜுவல் பேலஸ், கல்லுக்கட்டு கிழக்கு, காரைக்குடி. இன்றைய சூழ்நிலையில் எது நம்மை உயர்த்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்பு தாங்க ஐயா சொல்லுவேன். ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ண சொல்ல ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். கல்யாண நிகழ்வு போல் அந்த எச்செலியெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பாத்திரத்தை போட்டு வச்சுருக்காங்க. கை கழுவை வந்து நல்லா கோட் சோட்டு போட்டு ஒருத்தர் வராரு. நல்லா ஒருத்தவங்க நல்லா கையில் ஐஃபோன்லாம் வச்சுட்டு நல்லா பெரிய பெரிய பணக்கார மாதிரி 2 பேர் வராங்க. வரும்போது ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பையன், பக்கத்தில் ஒரு நாய் அந்த எச்செலியை வந்து சாப்பிட்டுட்டு இருக்க சொல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பாப்பாவும் அந்த எச்செலியில் இருக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிடுது. இவங்க வந்த 2 பேர் யாருமே கண்டுக்கலை. அந்த இடத்துல ஒரு விவசாயி வராரு. அவர் படிக்கவும் இல்லை, அவர்கிட்ட பணமும் இல்லை.
ஆனால் அந்த பாப்பா உள்ளே கூட்டிகிட்டு போய் சாப்பிட சொல்லாருங்கய்யா. அந்த இடத்துல அவருடைய பண்பு தாங்கய்யா உயர்ந்து நிற்குது. இன்னைக்கு வந்து 99% உங்களை பணம் உயர்த்தலாம், 99% உங்களை கல்வி உயர்த்தலாம். ஆனால் இதை செஞ்சுரி அடிக்க வைக்கிறதே உங்களோட பண்பு தாங்கய்யா. அது திருவள்ளுவருக்கே தெரியும். அதனால தான் 100வது அதிகாரத்தை பண்புடைமையாக வச்சிருக்காருங்கய்யா. இப்போ வந்து நான் ஒரு இடத்துல இருந்து ஒன்று கற்றுக்கிட்டேங்கய்யா. நல்லூர் வட்டம்னு ஒரு அமைப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேங்கய்யா. என்னன்னா, மாணவர்களுக்கு குறிப்பாக 3 பண்புகளை சொல்கிறாங்கய்யா. வீட்டில் பொறுப்பெடுத்துக்கணும், சமுதாயத்தில் பொறுப்பெடுத்துக்கணும், படிக்கிற பள்ளியில் பொறுப்பெடுத்துக்கணும் சொல்கிறாங்கய்யா. வீட்டில் பொறுப்பெடுத்துக்க சொல்கிற இன்னைக்கு வந்து நிறையா பெற்றோர்கள், இங்கெல்லாம் பெற்றோர்கள் வந்திருக்காங்க. எத்தனை பெற்றோர்கள் வந்து என் பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எத்தனை பெற்றோர்கள் வந்து நான் என் பையன் வந்து நல்ல மனிதனாகணும்னு சொல்கிறாங்கய்யா. ஆகையால் வந்து இங்கே பண்பு தான் வெல்லும், பண்பு தான் வெல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி. அருமை. சாலை 1000 இருந்த இடத்திலும் அரபிக்கு ஒரு சாலையை அமைச்சு வீதி ஓரங்களில் திருவிழா நடத்தின இடத்துல கல்விக்கு பெருவிழா நடத்தின என் கருணையால் முதல்வரோட வழிகாட்டுதலில் வந்திருக்கேன்னா கல்வியை பற்றி பேசலைன்னா எப்படிங்க ஐயா? இங்கே ஒரு சிறந்தவர்னு யார் குறிப்பிடப்படுறாரு? மாளிகையில் இருப்பவரா, பணம் வைத்திருப்பவரா, செல்வம் சேர்த்திருப்பவரா, சேகரித்து திருப்பவரா? அதுக்கு ஔவையார் ஒரு பதில் சொல்றாங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறாங்கய்யா. அதுக்கு ஒரு ஆக சிறந்த எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு ஜாதின்னு சாக்கடைங்கிற பெயரால கீழே தள்ளப்பட்டு அமெரிக்க வெள்ளை மாளிகையில கூப்பிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இவரை விட வேற யாரும் எழுத முடியாதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் அவருடைய படிப்பு தானே தவிர பணமோ பண்போ அல்லையா? இங்க சொல்றாங்க, நான் பணம் வச்சிருக்கேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, பண்பு இருக்கு. பணம் வச்சிருக்கீங்க, பண்பு இருக்குன்னா எதுக்குங்க ஸ்கூலுக்கு போகாதீங்கன்னு நான் சொல்றேன். ஐயா, ஒரு இன்டர்வியூ நடக்குது. இன்டர்வியூல போயிட்டு, சார் நான் ரொம்ப பண்பால சார், எனக்கு அன்பு அதிகமாக இருக்குது சார், இரக்கம் அதிகமாக இருக்குது சார், எனக்கு ஒரு வேலை தாங்கன்னா, எனக்கு ஒரு அரியர் இருக்குது சார், வேலை தாங்கன்னா தருவானா? தரமாட்டான். அந்த இடத்துல தெரியா படிப்போட அருமை. அதனால தான் சொல்கிறேன், இன்றைய சூழலில் ஒரு மனிதனை உயர்த்துவது படிப்பு தானே. மரியாதை மறுக்கப்படுகின்ற இடத்தில் மரியாதையை தேடி தருவது படிப்பு தான். ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்காரு, அங்கே போலீஸ் அதிகாரி இருக்காங்க, ஒரு கூலி வேலைவர் இருக்காரு, ஒரு ஆசிரியர் இருக்காரு. ஆசிரியர் சொல்றாரு, நான் இங்கே உள்ளவங்களுக்கு தான் கல்வி கற்க வந்திருக்கேன்னு. அப்போ அந்த பண்ணையாளர் சொல்றாரு, அப்படியா, இங்கே பணம் தானே பெருசு. காவல் அதிகாரி இங்கே வந்து, சார் சுரேஷ் சார் 3000 சம்பாதிக்கிறாரியா அப்படிங்கிறார். இங்கே 10,000 சம்பாதிக்கிற இந்த சோமு அப்போ 10,000 சம்பாதிக்கிற அந்த இடத்துல பணம் தானே உயர்த்துன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ஆசிரியர் எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றாரு, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். 3000 சம்பாதிக்கிற காவலாரிய நீங்க சார்னு மரியாதை கொடுத்து பேசுறீங்க, 5000 சம்பாதிக்கிற சோமுவை நீங்க வாடா போடான்னு பேசுறீங்க. அதனால மரியாதை மறுக்கப்படுகின்ற இடத்தில் மரியாதையை தேடி தருவது படிப்பினால தானே தவிர பணத்தினாலேயோ பண்பினாலேயோ அல்ல. அதனால தான் சொல்றேன், இன்றைய சூழல்ல ஒருத்தனை உயர்த்துறது படிப்பு தான், படிப்பு தான், படிப்பு தான், பணமும் இல்ல பண்பு இல்ல. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க ஐயா, பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காதான். இது நல்லாவா இருக்கு? நாய்க்கு எப்படிங்க மதிக்க தெரியும்? அதுக்கு மதிக்க தெரியுமா? நீங்க அன்பா பாசமா பேசுனீங்கன்னா உங்க பின்னாடி வாழை ஆட்டிக்கிட்டே வரும். இதே நீங்க போய் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நில்லுங்க, அந்த நாய் வருமா? அந்த நாய்க்கே தெரியுதுங்க, ஒரு மனிதனை உண்மையாக உயர்த்துவது பணம் தானே. அது தெரியாம ஏங்க அப்படி கதறிக்கிட்டு இருக்கீங்க? இன்னொன்னு சொல்லுவாங்கய்யா, பணம்னா போனம் கூட வாயை பொழந்துருமா. எந்த போனம் வாயை பொழந்துச்சு வந்து சொன்னுச்சா? நீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க, ஆனா நடைமுறையில் அது உண்மை கிடையாது. பண்பு தானங்க ஒரு மனிதனை உயர்த்தும். ஐயா, நாகேஷ் அவர்கள்ட்ட ஒரு பேட்டியில் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு அறிவு இருக்கே, உங்களை விட அறிவில் குறைந்தவர்கள்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்காங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஐயா அழகாக சொன்னாராம், அது ஒன்றும் இல்லை தம்பி, வீடு கட்டுறதுக்கு 2 மரம், சவுக்கு மரம் ஒன்று, வாழை மரம் ஒன்று. சவுக்கு மரம் வந்து என்ன பண்ணும், வீடு அதாவது அந்த அஸ்திவாரம் போட்டதுலேருந்தே சவுக்கு மரத்தை கட்டிடுவாங்க. அதில் தான் ஏறுறது இறங்குறது, சிமெண்ட் அள்ளுறது, செங்கலை தூக்குறது எல்லாமே அந்த மரத்தினுடைய உதவியோட தான் அந்த வீடு கட்டப்படுது. கடைசி நாள் கிரகப்பிரவேசம், சவுக்கு மரத்தெல்லாம் கழட்டி கொண்டு பின்னாடி போட்டுட்டு அழகாக இருக்க வாழை மரத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சுருவாங்க. இந்த சவுக்கு மரம் போல தான் எங்கள் படிப்பு.
இன்னைக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் நாளைக்கு எங்களை மட்டும் இல்லை, எங்களை பின்னால் வரக்கூடிய சந்ததிகளையும் சேர்த்து உயர்த்தும். ஆனா அந்த சவுக்கு மரத்தை என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த வீடு கட்ட எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வாழை மரத்தை அன்னைக்கு சாயந்தரமே தூக்கி குப்பையில போட்டுருவாங்க, அவ்வளவுதான். 1956 காமராஜர் ஐயா குழந்தைகள் வறுமையின் காரணமாக வறுமையின் பிடியிலிருந்து நீங்கி பிள்ளைங்க படிக்கணும், படிப்பின் மூலமாக பெரியாள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 1956 காமராஜர் ஐயா மதிய உணவு திட்டம் கொண்டுட்டு வராங்க. அதுக்கும் முன்னதாகவே அது பின்னால எம்ஜிஆரால மதிய உணவு திட்டமா கொண்டு வரப்பட்டது, சத்துணவு திட்டமா. அதுக்கு முன்னதாகவே நான் பெருமையோட சொல்றேன், வள்ளல் அழகப்பர் ஐயா 1920களிலேயே வறுமையின் பிடியில குழந்தைங்க படிக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீதி கட்சியினுடைய தலைவர்கள் முன்னிலையில டி நகர்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டுட்டு வந்தாரு. அதுதான் பின்னால காமராஜர் ஐயாவால விரிவுபடுத்தப்பட்டதே தவிர, அப்போ அதாவது சாப்பாடுக்கு பணம் வேணும், அரிசி வாங்க பணம் வேணும், எல்லாம் வேணும். ஆனா பிள்ளை படிக்கிறதுக்கு பசி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாப்பாடும் போட்டு ஸ்கூலுக்கும் வர வச்ச வள்ளல் பிறந்த மண்ணில் நின்றுக்கிட்டு அதிரசம் கேட்பேன், அதுக்கு பணம் தான் வேணும். இதெல்லாம் என்னங்க இப்பெல்லாம் பேசலாமா? ஐயா, படிப்பு நம்மை பலப்படுத்தும், படிப்பு பக்குவப்படுத்தும், படிப்பு பண்பாளனாக்கும், படிப்பே நம்மை உயர்த்தும். நன்றி. அருமை, பிரமாதம். சொந்தக்கார வீட்டுக்கு போவோம், அவங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாருமே நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க, தம்பி நல்லா படிக்கணும்ப்பா, எங்கே போனாலும் சொல்லுவாங்க. அதோட நிறுத்த மாட்டாங்க, நல்லா படித்தாதான் நல்ல வேலை கிடைக்கும், நல்லா படிங்கப்பா, நல்லா படித்தாதான் பெரிய வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெரிய வேலைன்றது என்ன? கழிவு நீரை அகற்றி, சாக்கடை தூர்வாரி, குப்பைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி, சமூகத்தை நாளும் நாளும் சுத்தம் செய்கிற தூய்மை பணியாளர்கள் செய்கிற வேலையை விடவா இந்த உலகத்தில் நல்ல வேலை இருந்து விட போகிறது? ஆனா அவங்க நல்ல வேலைன்னு எதை சொல்றாங்க? எந்த வேலையில அதிகமா சம்பளம் வாங்குறோமோ அந்த வேலையைத்தான் நல்ல வேலைன்னு சொல்றாங்க. அப்ப இன்றைய சூழல்ல இங்க பணத்துக்கு தானே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இப்ப நம்முடைய தலைப்புல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைய சூழலில் எது நம்மை உயர்த்தும்? பணமா, படிப்பா, பண்பா? அங்கே கூட முதன்மையா எது நிக்குது? பணம் தான் நிக்குது. பணம் இருந்தா பணம் இல்லாத உறவுகளை இணைக்கும், இருக்கக்கூடிய உறவுகளை பிரிக்கும். பணம் இருந்தா எல்லாருமே நம்மளை தேடி வந்துருவாங்க அப்படின்னு கட்டுக்கதையா இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தை நம்முடைய தேவையை, நம்முடைய இன்றியமையாத தேவையை, அத்தியாவசியத்தை பூர்த்தி செய்வதற்காக வைத்துக்கொண்டு மீதமுள்ள பணத்தை சமூகம் சார்ந்த அறச்செயல்களுக்கு பயன்படுத்தி நாமும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பிரபாதம். அனைவருக்கும் வணக்கம். 10 தலைமுறையின் ஏழ்மையை ஒரே தலைமுறையில் மாற்றும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதமான படிப்பு மட்டுமே இன்றைய சூழலில் நம்மை உயர்த்தும் மாபெரும் சக்தின்னு பேச வந்திருக்கேன். கலைமகள் கடைக்கண் பார்வை கிட்டினாலே அலைமகள் பொருளும் மலைமகள் அருளும் தானாக வந்து சேரும்னு சொல்லுது சரஸ்வதி சபதம் படம். அந்த சரஸ்வதி சபதத்தை தன் தாயின் சபதமாக எடுத்து வறுமை சூழலிலும் சிரமப்பட்டு தன்னை படிக்க வைத்த தன் அம்மாவோட பேரை தன் பெயரோடு சேர்த்து எழுதி IAS என்று அழைக்க வைத்து பெருமைப்பட்டார் பிரியங்கா பங்கஜம் IAS என்பவர். அதே போல் எத்தகைய கல்வி நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குமோ, மன வலிமையை வளர்க்குமோ, விரிந்த அறிவை தருமோ, ஒருவனை தன் சொந்த காலில் நிற்க செய்யுமோ, அத்தகைய கல்விதான் நமக்கு தேவைன்னு சொன்னார் சுவாமி விவேகானந்தர். இதை நிரூபிக்கும் வகையில் ஒரு விபத்தில் கை கால்களை இழந்து ஒரு பெண் மன வலிமையுடன் போராடி பள்ளி தேர்வில் மாநில தரவரிசை பெற்று பின்னாளில் முனைவர் பட்டம் பெற்று இன்று சோசியல் மீடியாவில் ஊக்கம் பெற்றுக் கொடுக்கும் அளவிற்கு உயர்ந்து சாதாரண மாளவிகா டாக்டர் மாளவிகாவாக மாறினார். அவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னார் தெரியுமா? ஒருவருக்கு படிப்பு தான் மிகப்பெரிய பலம், படிப்பு மட்டுமே தன்னம்பிக்கையை கொடுக்கும் என்றார். எல்லா நலமும் ஈண்டிடும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடென்க, படிப்புள்ளார் நிறைந்த குடித்தனம் நிறமின் துடிப்புள்ளார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம் அறிவுலா குடும்பம் நெறி காணாது நின்றபடி விடும் என்ற பாரதிதாசனின் கூற்றுக்கேற்ப
ஒரு மாணவன் தன் படிப்பை பாதியில் நிறுத்தியதற்காக விருதுநகர் மாவட்ட ஆட்சியரே வீடு தேடி போய் படிப்பை தொடர செய்தார் என்றால் படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்த இதை விட வேற என்னங்க சான்று வேண்டும்? சோசியல் மீடியாவில் பெரிதும் பரவிய ஒரு செய்தி, தன் தாய்க்கு சரியான சிகிச்சை கொடுக்கவில்லை என்று மருத்துவரையே சரமாரியாக தாக்கிய ஒரு இளைஞன். இதுக்கு சமூக வலைதளங்களில் பயங்கர வரவேற்பு. தாய் பாசத்தையே மிஞ்சித்தானே என்று ஃபயர் எல்லாம் போட்டாங்க. ஃபயர் போட்டவங்களாம் வெளியில இருந்தாங்க, நம்ம எங்க இருந்தாரு? உள்ள இருந்தாரு. ஒரு நிமிடம் நிதானம் இல்லாத பண்பினால் அவருடைய தலையெழுத்தே மாறிவிட்டது. அறம் சார்ந்த அறிவு இருந்தால் அங்க தீய பண்புகளுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் படிச்சா ஏது தீய பண்பு வரப்போகுது? அடனா அதெல்லாம் விடுங்கய்யா, நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். நம்ம இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து கூரையே இல்லாத பள்ளிக்கூடத்தில் படிச்சு சந்திரயான் 3 வெற்றிக்கு காரணமாக இருந்தவர். அதே போல் ஆண்கள் மட்டுமே அதிக அளவில் தலைமை தாங்கும் ஏவுகணை துறையில் ஒரு பெண் தலைமை வகித்து ஏவுகணை பெண்மணி என அவர் கற்ற கல்வியால் உயர்ந்து நிற்கும் டெசி தாமஸ் இவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு மூலையில் படித்து இன்று உலகே ஆளும் அளவிற்கு உச்சத்தை தொட்டவர்கள் அல்லவா? இதற்கு காரணம் படிப்பு மட்டுமே. மொழியும் தேசமும் விவசாயமும் பெண்ணியமும் இயற்கையும் இன்னும் இவை போன்ற ஆயிரம் கட்டடங்களை கல்வி என்ற கடைக்காட்டாங்க ஆட்டம் காணாமல் அழிந்து போக விடாமல் ஏந்தி தாங்கி பிடிக்கிறது. காலில் செருப்பு இல்லாமல் நடந்தவர்களை படிப்பு அதே தெருவில் அதே ஊரில் சமூகத்தில் அரசாங்க காரில் வர வைத்து கதவை திறக்க வைக்கிறது என்றால் படிப்பை மிஞ்சியது ஏதுங்க? படிக்காதவன் பெரும் பணக்காரனாக இருக்கலாங்க, ஆனா படிச்சவனை வச்சு வேலை வாங்கி தான் அந்த பெரும் பணத்தை பார்க்க முடியும். படித்தவனால் ஒருபோது பண்பில்லாதவனாக இருக்கவே முடியாதுங்க. அதனால் தாங்க சொல்றேன், படிப்பு மட்டும் இருந்தா பணமும் பண்பும் தானாக நம்மிடம் வந்து சேருங்க என்று சொல்லி என் வாதத்தை ஆணித்தரமாக முன்வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஒரு தடவை நல்லா கை தட்டுங்க. முக்கியமா புதியுகம் தொலைக்காட்சி மற்றும் காரைக்குடி நியூஸ் இணைந்து நடத்துகின்ற சவாலே, இவங்க இந்த 3 தலைப்புகளை வச்சுக்கிட்டு அருமையாக விளையாடினாங்க. இன்றைய சூழலில் எது நம்மை உயர்த்தும்? ஒவ்வொரு வகையில் ஒவ்வொன்று செய்யும். இப்போ ஒன்றை சொல்கிறப்ப இன்னொன்றில் இருக்கக்கூடிய குறைபாடையும் சுட்டி காட்டினாங்க. பணம் சொல்கிறப்ப படிப்பு சில நேரங்களில் பயனில்லாமல் போகுதே அப்படின்னும், பண்பு சொல்கிறப்ப படித்து என்னங்க செய்ய அவன்கிட்ட பண்பு இல்லாமல் போனான் அப்படின்னு சொல்கிறதும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். பில்கேட்ஸ் சொன்னாருங்க, நான் படிக்கும்போது கோல்டு மெடல் வாங்கவில்லை, ஆனால் கோல்டு மெடல் வாங்கியவர்கள்லாம் என்னிடத்தில் வேலை பார்க்கிறார்கள், அதுதான் பெருமை. எனக்கு நான் கோல்டு மெடல் வாங்கலை, கோல்டு மெடல் வாங்கினோம்னா வேலை வாங்க தெரியுது எனக்கு, அதான் வேணும். அடிப்படை வாழ்க்கைக்கு பணம், கல்விக்கு பணம், மருத்துவத்துக்கு பணம், எல்லாத்துக்கும் மேலே அவசர தேவைன்னு இருக்குங்க. முன்ன வீட்டில் ஒரு ரேடியோ இருக்கும், எல்லாரும் உட்காந்து கேட்போம். அப்படியெல்லாம் இருந்தது போக இப்போ எல்லா பொருளும் வாங்கணுங்கிற அளவுக்கு ஆசைகள் வந்துருச்சு. ஆசை கூடிக்கிட்டே போகுது. பணத்தோட அடுத்த பக்கம் எல்லாம் வாங்கி போட்டிருக்கோம், எல்லார் கையிலையும் எல்லாம் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் பணம் தேவையாக இருக்குது. பணத்தோட பெருமையை தெரிஞ்சுக்குங்க, படிப்போட அருமையை புரிஞ்சுக்குங்க, பண்போடு வாழ பழகிக்குங்க. இதை சொல்வதற்காகத்தான் இவர்களுக்கு பயிற்சி களமாகவும் நான் நெறியாளராகவும் இங்கு வந்திருக்கிறேன். வந்திருந்த உங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லி, புதியுகம் தொலைக்காட்சி மற்றும் காரைக்குடி நியூஸ் சேனல் இணைந்து வழங்குகின்ற சவாலே சவாலே மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.